நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹீலிங்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினச்சிரோன்னா, ஆமாமா கரெக்டு தான். நான் வந்து ஹீலிங் தானே. நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன், நான் வந்து புதுசாக ஆட்களை மீட் பண்ணுறேன், அவ்வளோதான் நான் ஹீல் ஆயிடுறேன்ல. விட நான் இப்போ ரொம்ப ஒர்க்கஹாலிக் ஆகிட்டேன் தெரியுமா? பயங்கரமாக நான் என்னுடைய ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். என்னோடய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற டாக்ஸிக்காக இருந்தாலும் மற்றதெல்லாம் நான் கெடுத்துக்கிறது இல்லை. நான் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து பயங்கரமாக ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் நிறைய கோர்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படின்னா இஸ் இட் லைக் அ ரியல் ஹீலிங்? நோ. இது எல்லாமே நம்மளை அந்த ரியாலிட்டியிலேருந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் தானே தவிர இது ஒரு ரியல் ஹீலிங் ப்ராசஸ் கிடையாது. இதெல்லாம் அலோவ் தான். இது சும்மா அப்படியே நாம் வந்து அந்த ஒரு விஷயங்களை டச் பண்ணாமல் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தலைவலிக்குது அப்படின்னா நான் தலைவலிக்கான மெடிசன் நான் போடணும். அதுதான் ரொம்ப சரியான விஷயம். யாரையாவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு காலம் கொடுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லை அதுவும் ஒரு ஹீலிங் தானப்பா அப்படின்னா அது வேறு விஷயத்துக்கு, இது வேறு இல்லையா? தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து